எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஊருக்கு நாய் பிடிக்கிற வண்டி வரட்டும், இந்த ரெண்டு பேரையும் கண்டிப்பா ஒரு நாள் பிடிச்சு கொடுத்துருவேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சு கொடுத்துடலாமா? என்னடா இந்த ரெண்டு பேர் கதறினதுக்காக வீடியோ போட நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படிலாம் கிடையாது. அதாவது இந்த மூத்திரச்சத்துல நின்று கதற அந்த பசங்களுக்குலாம் நம்ம வீடியோ போட முடியுமா? தளபதி விஜய் அரசியல்வாதி ஆயிட்டாரு. அவருடைய எதிரிகளுன்னு ஒரு கொஞ்சமா தகுதி வேணும்ல. அந்த அளவுக்கு அவரை எதிர்க்கக்கூடிய அந்த அரசியல்வாதிகள் விமர்சனம் பண்றாங்கல்ல, அதுக்கு தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பள்ளி கொடுக்க போறோம். ஸோ அந்த வகையில தளபதி விஜய் அவர்கள் நேற்று போய் இந்த பரந்தூர் மக்களை சந்திச்சு வந்ததுல இருந்து உடனே ஏகப்பட்ட கதர்கள். அதுல முதலாள கதறது யாருன்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் தான். அவருக்கு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தளபதி விஜய் அந்த பரந்தூருக்கு போற விஷயமே பிடிக்கல. ஏன்னா அங்க போயிட்டாருன்னா அந்த நியூஸ் வேற லெவல்ல மாறும், இன்டர்நேஷனல் லெவல்ல மாறும். தளபதி விஜய் நிறைய ஸ்கோர் பண்ணிடுவாரா, இவருக்கு அந்த பொறாம குணம். அதனாலேயே போறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு கேட்டீங்கன்னா, அதாவது அங்க போயிட்டு தளபதி விஜய் பாத்தீங்கன்னா அங்க போறாருல, போறதுக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளவுக்குள்ள அந்த புரோட்டோகால் அது இதுன்னு ஸ்டார் வேல்யூ உள்ள அரசியல ஏன் மாத்துறீங்க? எளிமையான அரசியல் இங்க ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? மக்களுக்கான இப்பவே இப்படி பண்ணீங்கன்னா நாளைக்கு வந்து முதலமைச்சர் ஆயிட்டார் விஜய் அப்படின்னா மக்கள்லாம் வந்து எப்படி சந்திப்பாங்க? அவருடைய குறைகள்லாம் எப்படி கேட்பாரு இவரு அப்படி இப்படின்னு ரொம்ப நாட்களா பேசியிருந்தாரு. அதுக்கு நம்ம தனியா ஒரு வீடியோ போட்டோன்னு வச்சுடுங்க. இப்போ அங்க போய் ஸ்பீச் கொடுத்து தளபதி விஜய் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு என்ன சொல்ற கேட்டீங்கன்னா, ஏன் இவ்வளவு நாளா தளபதி விஜய் கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருடம் ஆகுது, இவ்வளவு நாளா அங்க போகாம இன்னைக்கு ஏன் போகணும்னு கேட்கிறேன். அதாவது கட்சி ஆரம்பிச்சு அடுத்த நாளே போயிருக்கலாம், இல்ல ஒரு 10 நாள் கழிச்சு போயிருக்கலாம், இல்ல ஒரு மாசம் கழிச்சு கூட போயிருக்கலாம். ஒரு வருடம் கழிச்சு இப்ப ஏன் போகணும்? அப்போ அதை முழுக்க முழுக்க ஒரு அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்துகிறார் அப்படிங்கிற மாதிரி நக்கலா வந்து பாத்தீங்கன்னா பேசியிருக்காரு. நான் கேட்கிறேன், மிஸ்டர் அண்ணாமலை அவர்களே, அப்ப நீங்க அந்த திமுக அரசாங்கத்தை எதிர்த்துலாம் பண்றீங்களா? அதுக்கு பேர் என்ன அரசியல்? எனக்கு புரியல. ஓ, அதுதான் மக்களுக்கான அரசியலா? எப்படி நீங்க சாட்டை ஏத்திக்கு அடிச்சீங்களே, அது வந்து மக்களுக்கான அரசியல். நாங்க நம்பிட்டோம். ஏன்னா நீங்க பண்றது மட்டும் மக்களுக்கான அரசியல், தளபதி விஜய் பண்றது அவருடைய அரசியல், சொந்த அரசியல் லாபத்துக்காக பண்றாரா? அதாவது இன்னொரு புத்திசாலித்தனம் ஒரு கேள்வி கேட்கறது. இந்த கொஸ்டினை அண்ணாமலை அவர்கள் மட்டும் இல்ல, அந்த பிஜேபியோட விசுவாசிகள் எல்லாருமே அண்ணாமலை அவர்கள் கேட்டதுக்கு அப்புறம் எல்லாருமே அந்த கொஸ்டினே முன்வைக்கிறாங்க. அதாவது பாண்டே உட்பட எல்லாரும். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இந்த விஷயத்தை தளபதி விஜய் போயிட்டு பரந்தூர்ல வந்து பேசினார்ல, அதுல மத்திய அரசு மேல அவர் ஏன் குறை சொல்றாரு? மத்திய அரசு என்ன தவறு பண்ணிச்சு? அதாவது மத்திய அரசு இப்ப மாநில அரசு கேட்கறாங்கன்னா அது கட்டி கொடுக்க வேண்டியது மத்திய அரசோட கடமை. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி கட்டி கொடுப்பாங்க. ஆனா அந்த இடத்தை தேர்வு செய்யுது, அந்த பரந்தூர்ல தான் இடத்தை தேர்வு செஞ்சது வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு. இங்க ஆளுங்கட்சியா இருக்கும் போது திமுக அரசாங்கம் சரி, அதிமுக இவங்க தான் முடிவு பண்றாங்க. அந்த இடம் இந்த இடத்துல தேர்வு செய்யறாங்க. தேர்வு செஞ்சது ஒண்ணு மத்திய அரசு கிடையாது. அதாவது திமுக அரசாங்கம் தானே தேர்வு செஞ்சு, அப்ப மாநில அரசு மேல தான் தப்பு. அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி மத்திய அரசு நீங்க குறை சொல்ல முடியும் அப்படின்ட்டு. சரி, ஒரு நல்ல கேள்விதான், நான் இதுக்கு பயிர் சொல்றேன். அதாவது இந்த மதுரையில டங்ஸ்டன் இருக்குல்ல, டங்ஸ்டன் ஒழுங்கு ஆளை வரக்கூடாதுன்னு சொல்லி நீங்க போய் சொன்னீங்கல்ல, அங்க மட்டும் எப்படி வந்து போயிட்டு நீங்க சொன்னீங்க? அங்க வரக்கூடாதுன்னு மக்கள் போராடுறாங்க. அப்ப அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த மாநில அரசு தான் முடிவு எடுக்குது. மத்திய அரசு அங்க போயிட்டு அந்த ஆலய நிறுவனத்தை அவங்க ஒப்பந்தம் போட்டு போறாங்கன்னு வச்சுடுங்க. அங்க மட்டும் அந்த மக்கள் போராடுற மக்கள்கிட்ட உங்ககிட்ட வரவே வராதிங்க, நான் உறுதியா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டு வந்தீங்களா மிஸ்டர் அண்ணாமலை அவர்கள்? அந்த வாக்கு அங்க மட்டும் எப்படி கொடுத்தீங்க? அங்கேயும் சேம் இதே இஷ்யூ தானே. அதை தான் தளபதி விஜய் தெளிவா சொன்னாரு. அப்ப அது நம்ம மக்கள்னா இவங்க நம்ம மக்கள். இப்ப ரெண்டு பேர்லயும் சேம் இஷ்யூ தாங்க. அதாவது ரெண்டு பக்கமும் அந்த இடத்தை தேர்வு பண்ணது மாநில அரசு தான், மத்திய அரசாங்கம் கிடையாது. ரைட், ஓகே, ஒத்துக்கிறேன். அப்போ ஒப்புதல் வேணா மாநில அரசு தான் கொடுக்கணும். அப்போ மதுரையில மட்டும் அங்க மட்டும் போயிட்டு இல்ல இங்க வரவே வராது, நான் உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொன்னாரு. எப்படி சொன்னாரு? அப்ப அதுக்கு மட்டும் எப்படி நீங்க வந்து எப்படி சொல்றீங்க? அப்ப அதுக்காக நீங்க மத்திய அரசு பேசுவீங்களா? மதுரை டங்ஸ்டன் வரக்கூடாது, இங்க மக்கள் வந்து போடுறாங்க, நீங்க எப்படியாவது வேற மாதிரி மாத்துவோம், வெயிட் பண்ணுங்க அப்படி ஏதாவது சொன்னீங்களா? இங்க தகவல் கொடுத்தீங்களா? அப்படி கொடுத்துருந்தீங்கன்னா அந்த தகவலை பரந்தொல்லி கொடுக்க வேண்டியதானே. அதாவது அண்ணாமலை அவர்கள் இந்த மாநிலத்துக்காக நீங்க போட போறீங்களா, மத்திய சொல்றதை கேட்க போறீங்களா? நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், இவர் முழுக்க அங்க சொல்றதை கேட்டு செய்யக்கூடியதான், தன்னிச்சா ஒரு முடிவு எடுக்க முடியாதுங்கிறது நான் திரும்ப சொல்றேன். அதை தான் இப்பவும் நிரூபிச்சிட்டு இருக்காரு. அதாவது சரிப்பா, மாநில தேர்ந்தெடுக்குன்னா பரந்தூர் தேர்ந்தெடுக்காங்கல்ல, அப்ப இருந்து நீங்க இங்க இருக்கீங்கல்ல. இங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 ஆண்டு காலமா இவர் வந்து பாத்தீங்கன்னா பாஜக மாநில தலைவரா இருக்கீங்கல்ல. இந்த விஷயத்தை இவங்க அந்த பரந்தூர் இடத்த தேர்வு பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அப்பவே அதை எதிர்த்து போராடிக்கலாம்ல. இந்த இடத்த தேர்வு பண்ண வேண்டாம், வேற இடத்த தேர்வு பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஏன் நீங்க அதை பண்ணல? இன்னைக்கு வந்து கேட்கீங்க, அவர் ஏன் இப்ப போனாரு ஒரு வட்டம் கழிச்சு அப்படின்னு கேட்கீங்க. அவருக்கு எப்ப தோணுதோ அப்பதான் போக முடியும். அவருடைய அரசியல் அது, புரியுங்களா? தளபதி விஜய் இந்த மக்களுக்கான அரசியல். உங்களை மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதாவது நேரத்துக்கு நேரம் இதுக்கு நம்ம வந்து ஒப்புதல் கொடுக்கலாம், இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதரவு தெரிவிக்கலாம். இதுனா இந்த மக்களுக்கு எதிராக போறோம்னா இது வந்து பாத்தீங்கன்னா வேண்டாம். ஆனா அங்க மட்டும் அப்ப அது வரட்டும். என்ன மாதிரியான உங்க தனம் கேட்கிறேன். நீங்க தான் யோசிச்சு பேசணும். அதாவது மிஸ்டர் அண்ணாமலை அவர் தான் யோசிச்சு வந்து பாத்தீங்கன்னா பேசணும். இல்ல மத்திய அரசு சொல்றது ஆமா செய்ய முடியறதுக்கு எதுக்கு நீங்க எங்க இருக்கணும்? அதாவது வளர்ச்சிங்கிறது முக்கியம் தான், அது எல்லாருக்குமே தெரியும். அதாவது பாத்தீங்கன்னா வளர்ச்சிங்கிறது பொருளாதார எல்லை வர்ற எல்லா திட்டங்களையுமே இப்படி எதிர்த்துட்டு இருக்க கூடாது. அதான் தளபதி விஜய் சொன்னாரு, வளர்ச்சிங்கிறது ரொம்ப நல்ல முக்கியம் தான். கேட்டதுக்கு அப்ப விஜய் அவர்கள் இடத்த தேர்வு செய்யட்டும் சொல்ல வேண்டியதானே. குறை சொல்றது எல்லாம் சொல்லிடலாம், ஒரு இடத்த தேர்வு பண்ணி சொல்ல வேண்டியதானே. ஏன் இடத்த தேர்வு பண்றது அவர் வேலையா? இவர் ஆளுங்கட்சியை பண்ணி உட்கார வச்சிருக்கீங்களா? அவர் இடத்த தேர்வு பண்றது எங்க?
அவர் எதிர்க்கட்சி மாதிரிங்க. அவர் இப்பதான் வரப்போறாரு. இந்த தமிழ்நாட்டுல அரசு சரியில்லைன்னா அது குழு கூட தான் செய்வாரு. இடத்த தேர்வு பண்ணது மத்திய அரசு குழு வந்துச்சுல்ல, நீங்க தான் இருக்கீங்கல்ல, மத்திய அரசுல இருந்தா நீங்க இருக்கீங்க. பாஜக தானே மத்திய அரசு ஆண்டுட்டு இருக்கு. சரி, நீங்க இங்க உள்ளதான் இருக்கீங்க. நீங்க அந்த குழுவை வச்சு நல்ல ஒரு இடத்த, ஒரு சதுப்பு நிலமா ஒரு இடத்த பார்த்து தேர்வு பண்ண வேண்டியதானே. அதையே உங்களால முடியல. ஏன் விவசாய நிலங்களா இருக்கிற அந்த இடத்த பார்த்து தேர்வு பண்ணணுமா? எப்பவுமே ஒரு வளர்ச்சி வரும்போது அதனால வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது சில இடங்கள் பாதிக்கப்படதான் செய்யும். அதுல தவறு கிடையாது. ஆனா அந்த போற இடங்கள் ஒரு சதுப்பு நிலங்களா இருந்தா பரவாயில்ல. இப்படி வயலும் வலியுமா 90% மக்கள் அங்க இருந்து விவசாயத்தை நம்பியிருக்காங்க. அங்கதான் போயிட்டு உங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க பூத்தணுமான்னு கேட்கிறேன். உங்களுடைய அது பரந்தூர் விமான நிலையத்தை இதனால யாருக்கு நீங்க சொல்றீங்க வளர்ச்சி வளர்ச்சிங்கிறீங்களே, நான் கேட்கிறேன் மத்திய அரசாங்கம் இதை வந்து கடைசி வரைக்கும் இந்த ஏர்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு சொத்தா இருக்குமான்னு கேட்கேன். ஏதோ ஒரு கடைசியில் பாத்தீங்கன்னா நீங்க தான் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தனியாருக்கு வித்துட்டு வரீங்களா, அதானே அம்பானி கடைசியில் இதையும் பார்த்தீங்கன்னா தனியாருக்கு தான் போகுது. அங்க சுத்தி இருக்கிற லேண்ட் வெளியில ஏறப்போகுது. அதைத்தான் சூசுகமா சொன்னார் தளபதி விஜய் அவர்கள். இதுல ஏதோ லாபம் இருக்கு அப்படின்ட்டு. அதனாலதான் ரகசிய கூட்டணி போட்டு 2 பேரும் இந்த சித்த ஒற்றுமையா இருக்கீங்க, திமுகவும் அப்படியே பாஜகவும். மத்தக்கெல்லாம் ஏன் மதுரையில மட்டும் போயிட்டு சொல்ல முடியாது இவரால. அப்ப மதுரையிலையும் பார்த்தீங்கன்னா நீங்க யோக்கியமானவர் அப்படின்னா பாஜக மாநில அரசு 2 இடத்தையும் தேர்வு பண்றது, மாநில அரசு ஒப்புதல் கொடுத்து அனுமதி கொடுக்காங்க. இந்த இடத்துல மதுரை டென்ஷன் வரட்டும், இங்க வரட்டும். அப்ப மதுரையில மட்டும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா உறுதி அளிக்கிறீங்க? உங்களால எப்படி முடியுது? அங்க வரவே வராது, நாங்க உறுதியா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அங்க ஸ்டாலின் அவர்களும் அதான் சொல்றாரு, நீங்களும் அதான் சொல்றீங்க. ஆனா இங்க மட்டும் 2 பேரும் கமுக்கமா இருக்கீங்கன்னா ஏன் இங்கே அதே அப்பா மதுரையில் டென்ஷன் அங்கேயும் அரிட்டாப்பட்டியில் இருக்குல்ல, அங்கேயும் சொல்ல வேண்டியதானே இடத்த நாங்க தேர்வு பண்ணல, அது வந்து மாநில அரசு தேர்வு பண்ணி சொல்லிட்டு நீங்க அங்கே போய் சொல்லிட்டு நீங்க வந்துருக்க வேண்டியதானே. ஏன் அங்க போயிட்டு உங்களுடைய அரசியல் பண்றீங்க? அங்க வராது நான் உறுதி அளிச்சுட்டேன் எப்படி? அப்ப யாரு கள்ளத்தனமா பண்றா? இல்ல தளபதி விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா கட்சி ஆரம்பிச்சு இவ்வளவு நாளா எட்டி இப்பதான் போகணுமா? இல்ல அவருடைய கட்சி அவருடைய அரசியல் அவருக்கு என்ன அதுல பண்ற விஷயம் என்ன அதை சொல்லுங்க. இப்ப பண்ணாரு, நேத்து போல, முந்தானத்து போல. நீங்க எப்படி எத்தனை ஆண்டு காலம் அந்த மக்கள் 910 நாள் நீங்க முதல் நாளே போயிட்டீங்களா போராட்டும் போது? இத்தனை நாளா நீங்க சரி பண்ணிருக்கீங்க, அந்த பிரச்சனை முடிஞ்சிடும், நீங்க அன்னைக்கு மதுரை டென்ஷன் பண்ண மாதிரி பண்ணிருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாரு. நீங்க அந்த விஷயத்தை இன்னும் அப்படி கண்டுக்காத மாதிரி திரும்பி அந்த மக்களை பழி வாங்கிட்டு இருக்கீங்க. கடைசி வரைக்கும் அந்த வருது உறுதியானதுக்கு அப்புறம் பொறுக்க முடியல, அதனால அவர் போனாரு. இல்ல என்ன குறைன்னு கேட்கிறேன். அவருடைய ஆட்டமே அப்படிதான் இருக்கும். இன்னும் இருக்கு. இன்னும் அண்ணாமலை மாதிரி ஆட்கள்லாம் அப்படியே பாத்தீங்கன்னா எனக்கு பார்த்தோன்னு எல்லாரும் நினைக்கணுமா, அதாவது பாத்தீங்கன்னா அவர் படிச்ச ஒரு மாதிரி பேசாருப்பா அண்ணாமலை அவர்கள். பாத்தீங்களா இவ்வளவு பொறுப்பா பேசுறாரு. இந்த இடத்த தேர்வு பண்ண முடியல, வேற இடத்த தேர்வு பண்ணி கொடுக்க வேண்டியதானே விஜய் அவர்கள். அதாவது நாங்க மத்திய அரசு வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா கெட்டதுன்னு சொல்லியிருந்தோம். பரந்தூர் அப்படிங்கிற இடத்த மத்திய அரசு தேர்வு பண்ணல, பாஜக அரசு தேர்வு பண்ணல. டேங்க அப்பா அப்படியே புத்திசாலித்தனமா பல மாதிரி பேசுறாரா. அதே மாதிரி தானே நம்ம டென்ஷனும் அங்கேயும் இல்ல கேட்கிறேன். ஏதோ இவங்க அந்த மத்திய அரசாங்கம் வந்து இந்த கெட்டி அந்த நாட்டு சொத்தெல்லாம் இவங்களே வச்சுக்கிற மாதிரி, நாட்டு பேர்ல நாட்டோட அதாவது கவர்மெண்ட்டே நடத்துற மாதிரி தான் பேசிட்டு இருப்பீங்க. நீங்க ஆரம்பிக்கும் போது எல்லாத்தையும் அப்படித்தானே ஆரம்பிக்கீங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தனியாட்ட வித்துட்டு போயிருங்களே. கேட்கிறேன் என்னத்த சொல்ல போங்க. ஸோ இதை பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்களுக்கு என்ன தோணுது? அதாவது நிறைய கதறல் பார்த்தேன், முக்கியமான கதறல் தான் இந்த கதறல். நம்ம மெயின் நாள் தான் நம்ம பதில் பேச முடியும். அதுக்கப்புறம் அந்த சின்மனுக்கு அல்லு சிலுக்கெல்லாம் பதில் கொடுக்க முடியுமா? அதுக்கப்புறம் இன்னொருத்தர் அதாவது கேட்டீங்கன்னா சேகர்பாபு திமுக அமைச்சர், அவர் வந்து போறதுக்கு முன்னாடி அதாவது அவர் வெளியில வந்து சொல்லாதீங்க பனையர் விட்டு, அவர் வந்து அப்படியே இருக்கு சொல்லுங்க, அவர் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்துடாம அப்புறம் அப்படின்னு நம்ம நக்கலா இருந்தாரு. இன்னைக்கு போயிட்டு வந்துட்டாரு. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பத்தியால கேட்கும் போது நாங்க வந்து பாத்தீங்கன்னா காலை சூரியன் உதிக்க முடியாது, நாங்க வந்து பாத்தீங்கன்னா களத்துக்கு போயிட்டோம், இன்னும் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போவோம், அந்த அளவுக்கு நாங்க உழைக்க ஆரம்பிச்சிட்டோம், திமுக அரசாங்கம் அப்படிதான் இருக்கும், முடிஞ்சு போச்சு, அதை பத்திலாம் நாங்க பேச முடியுமா அப்படி இப்படின்னு எதுக்குன்னு கேட்கிறேன். சிரிப்பு தான் வருது உங்களுமே அதெல்லாம் பார்க்கும்போது. சரியா, இன்னும் நம்ம கண்ணுக்கு தெரியாத நிறைய கதறல்கள் இருக்கும். அந்த கதறல்கள்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் வந்து அடுத்தத பதிலடி கொடுக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்ட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.